சனி வக்ரம்னா பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லியே தீரணும். நீங்க மெயினான இடத்துல மட்டும் யோசிக்க கூடாது. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு விஷயத்த கடந்து வந்திருப்பீங்க. சனி வக்ரமாயி பொய் சொல்லலைன்னா அப்ப அந்த கால்குலேஷனே தப்பு. சனி கெட்டு விட்டால் குலதெய்வம் அனுகிரகம் இருக்காது, இடுப்புக்கு கீழே பிரச்சனை வந்துடும், காலில் பிரச்சனை வந்துடும், வயிற்றுல பிரச்சனை வந்துடும், உடம்புல ஒரு வாட்டி கத்தி வைக்கிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும், மல்டி பிசினஸ் செய்யக்கூடிய தாட்ஸ் கிரியேட் ஆகும், வேகம், பேச்சுல நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியாம அதிவேகமா பேசிடுவீங்க. குருனா வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் பண்ண மாட்டாரு அவசர. இப்ப குரு வக்ரம் இல்லாம சனி மட்டும் வக்ரம்னா அவசரப்படுவார். இப்ப குருவும் வக்ரமானதுனால இரு ராஜ கிரகங்கள் ஒரு இடத்துல, ரெண்டு பேரும் இரண்டு அறிவாளிகள் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா ஆகும். வீட்டுல இருக்க கூடாது, மேடையில இருக்கலாம். மேடையில இரண்டு அறிவாளிகள் மேடையில இருந்தா சபை நிறையும். கரெக்டா? வீட்டுல இருந்தா ஒரு உடையில ஒரு கத்தி தானே இருக்கணும், ரெண்டு கத்தி இருக்க கூடாது. இதான் மீனம் இல்லையா? இதான் மீனம் இல்லையா? இப்போ யார் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமோ அவங்களுக்கு இந்த வீட்டு ஓனர் இருக்கிறார்ல அவர் குரு. இந்த வீட்டு ஓனர் யார் சொல்றதையும் கேட்கல, அவருக்கு பின்னாடி யாரோ, அவர் தனிச்சையா செயல்படுறாரு. நீங்க யாரை பார்க்கணும்னா குருவை மட்டும்தான் பார்க்கணும். உங்க ஜாதகத்துல குருவை மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாது. பூரட்டாதி நாளாம். இப்போ இதே மீன ராசியில உத்திரட்டாதி யாரு? நீங்க என்ன பண்ணணும்னா சனி. இப்ப பாருங்க, குரு என்பவர் நடிகர், சனி என்பவர் டைரக்டர். ஆமா, நீதிபதினா அது வந்து ஜோதிடம் காரதத்துவம் கிளாஸ் எடுக்கலாமா, எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர், நல்லா கவனிச்சு சப்ஜெக்ட. மீன ராசியில பிறந்துட்ட, குரு நல்லா இருக்கு, சனி நல்லா இல்ல. புரியுதா? யார் நல்லா இருக்கா? குரு நல்லா இருக்க, சனி. இப்ப கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில சரி, என் ஜாதகத்துல குரு வந்து ராகு கேது கூட சேரல, வக்ரமான சனி கூட சேரல, குரு சுக்கிரன் கூட இருக்கு, சூரியன் கூட இருக்கு, புதன் கூட இருக்கு, இல்ல குரு தனித்து இருக்கு, நல்லா இருக்கு. குரு நீச்சம் அடையல, நல்லா இருக்கு. ஆனா நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்து ஹவுஸ் ஓனர் நல்லா இருக்காரு, அந்த ஹவுஸ் ஓனரை இயக்குற ஆள் யாரு? சனி டைரக்டர். அவர் வந்து எப்படி இருக்காருன்னா வக்ரமா இருக்காரு, அவரு வக்ரமா இருக்காரு. யாருக்கெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கை தூக்கம் அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டம். எல்லாரும் போட்டீங்களா ஜாதக கட்டம்? யார் போடல? சரி வைங்க, நான் சொல்றேன். இப்போ உங்க ஜாதகத்துல சனி எப்படி இருக்கா? சனி வக்ரம் யாருக்கு? அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து சனி வக்ரமானவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து சனி வக்ரம், இந்த மாதிரி சனி வந்து பிராக்கெட்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. யாருக்கு? சனி நீச்சமா இருக்கு, மேஷத்துல இருக்கு. சரி, ஓகே. சனி வக்ரம், சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து என்னங்க சனி 5, 6, 7, 8, 9 தான் பாருங்க. 5ல இருக்கா? 6ல இருக்கா? 6ல தான் வந்துச்சு வக்ரம். 8ல வக்ரம். 5, 6, 7, 8, 9 வக்ரம். சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 5, 6, 7, 8, 9 சனி தான் வக்ரம் இருக்கா? இந்த சனி வக்ரமானவங்க யாருக்கெல்லாம் எழுந்திருக்குமா? பிராக்கெட் இல்லையா? ஏந்திருங்க, வக்ரம் தான். வக்ரம் நம்பர் 1 வக்ரம், 100% வக்ரம்.
வக்ரம். சனி வக்ரம். உத்திரட்டாதி மட்டும்தான் கேட்கிறேன், பூரட்டாதி வரக்கூடாது, ரேவதி வரக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்ரமானவர்கள் மட்டும்தான் எனக்கு சொல்றேன். ரைட், ஓகே. இப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறானோ இல்லையோ விட்டுருலாம், ஹவுஸ் ஓனரே விட்டுரும். அந்த ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க பேச்சு கேட்கிறாருல்ல, அவர் தான் யாரு? சரி. இப்ப அவங்க தான் அவங்க என்ன ஆகிறாங்க? வக்ரமா இருக்காங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை ஹவுஸ் ஓனர் இல்ல, ஹவுஸ் ஓனருடைய ஒய்ஃப். புரியுதா? குரு இல்ல, குரு யார் பேச்ச கேட்கிறாரோ அவனே என்ன ஆயிடுச்சு, சரியில்லாதவன் பேச்சதான் குருவே கேட்கிறார். கேட்டு ஆகணுமா? நான் டைரக்டர், நான் சம்பளம் தரேன், நான் சொல்லத்தானே அவன் செய்யணும். அப்ப சனி அங்கதான் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. சனி கெட்டு விட்டால் குலதெய்வம் அனுகிரகம் இருக்காது, இடுப்புக்கு கீழே பிரச்சனை வந்துடும், காலில் பிரச்சனை வந்துடும், வயிற்றுல பிரச்சனை வந்துடும், உடம்புல ஒரு வாட்டி கத்தி வைக்கிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும், மல்டி பிசினஸ் செய்யக்கூடிய தாட்ஸ் கிரியேட் ஆகும், வேகம், பேச்சுல நல்லவங்க கெட்டவங்க யாரும் தெரியாம அதிவேகமா பேசிடுவீங்க, எடுத்தம் கவுத்துன்னு ஒரு முடிவை செஞ்சிருவீங்க, பொறுமை இருக்காது. உங்களுக்கு வக்ரமான் செக் பண்ணணும், சொல்ற பாயிண்ட்ஸ் மேட்ச் தான் பாருங்க. நான் வக்ரமா இல்லைன்னு அப்புறம் சொல்றேன், சரியா? அதிகமா கால் மேல கால் போட்டு உட்கார்ற பழக்கம் ஏற்படும் தனியா இருந்தீங்கன்னா. சனி வக்ரம்னா பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லியே தீரணும். நீங்க மெயினான இடத்துல மட்டும் யோசிக்க கூடாது. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு விஷயத்த கடந்து வந்திருப்பீங்க. சனி வக்ரமாயி பொய் சொல்லலைன்னா அப்ப அந்த கால்குலேஷனே தப்பு. இன்னொரு விஷயம், ரகசியத்தை மறைக்க தெரியாது. தேவையான இடத்துக்கு அவசரப்பட்டு பேசுவது, படபடப்பில் பேசுவது, எடுத்தங்கௌத்தம் பேசுவது, எடுத்தங்கௌத்தம் முடிவு எடுப்பது. 5 மணிக்கு நம்ம கிளம்பணும், 4:45 சொன்னா போதும், இவன் கிளம்பிடுவான். இந்த சனி வக்ரமானவன் 4:30 கிளம்புனா சொன்னா கிளம்பிடுவான். 4:45 1/4 மணி நேரத்துல கிளம்பி வெளியே வந்துடும். அந்த வேகம் உள்ள ஒரு நபர்னு வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு சனி ஆயிடுச்சு, இவர்களுக்கு ஸ்லோவா இருக்கிற ஆள் செட் ஆகாது. சோம்பேறியா, ஸ்லோவா, பொறுமையா கிளம்புறது, பொறுமையா வர்றது. இவங்களுக்கு உடனே ஒரு விஷயம் தான், இன்னும் நாளைக்கே நடக்கணும், இன்னைக்கே பார்க்கணும், நாளைக்கே நடக்கணும். அந்த மாதிரி ஒரு அவசர புத்தி, எல்லாத்துலயும் அவசர புத்தி. இப்போ மீன ராசியில பிறந்துட்டோம், உத்திரட்டாதி நட்சத்திரமா இருக்கிறோம், சனி வக்ரமா இருக்குதுன்னா ஒரே விஷயம் தான், நீ அவசர புத்தியை கைய விட்டுன்னு நல்லா இருப்பீங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அவசரமா இப்போ எல்லா விஷயத்திலையும் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. சில இடங்கள்ல நீங்க எங்கெங்கெல்லாம் அவசர புத்தியில வேலை செய்வீங்க, அப்பவே நடக்கணும், அதுவே அப்பவே நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஆயிடும், டிலே பிடிக்காது. இதுதான் உங்களுடைய. இப்ப இந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி வக்ரமா ஒரு 10 லட்சம் பணம் கொடு, நாளைக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் கொடுதான் சொன்னா கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு நாளைக்கே வருது இல்ல, அவன் என்ன பண்ண முடியாது பொறுமையா. அவசரம் அவசரம் சனி வக்ரமாயிடுச்சுன்னா அவசர புத்தி. ஒரே பாயிண்ட், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, சனி வக்ரம், அவசர புத்தியாலே வாழ்க்கை கேள்விக்குரிய, அவசர புத்தியால மட்டுமே. சரி, இது ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குருவுக்கு 5 பாயிண்ட் எழுதணும். என்ன பாயிண்ட்? குரு வக்ரம், குரு ராகு கேது, குரு சனி வக்ரம், குரு மாந்தி, குரு நீச்சம். எழுதணுமா? குரு வக்ரம் பத்ரேஷத்துல என்ன வக்ரம்? சனி வக்ரமா? குருனா வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ண மாட்டாரு, அவசர. இப்ப குரு வக்ரம் இல்லாம சனி மட்டும் வக்ரம்னா அவசரப்படுவார். இப்ப குருவும் வக்ரமானதுனால சில விஷயங்களை அவசரப்பட்டு எடுப்பதனால் நாம் தவறான முடிவை எடுத்து விடக் கூடாது என்பதற்காக தான் இவர் அவசரப்பட மாட்டாரே தவிர, இயற்கை இவருக்கும் அந்த அவசரம்னா இருக்கு.
இப்ப இவரு அவசர புத்தி நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டா ரெண்டாவது கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த அவருக்கு நம்ம முன் வச்சோன்னா அந்த விஷயத்த அவர் என்ன பண்ணுவார், விரைந்து செயல்படுவார். அப்ப நீங்க பொறுமையா இருப்பீங்களா? இருக்க மாட்டார். அவர் எந்த விஷயத்துல பொறுமையா இருப்பாருன்னா, எடுக்கிற டிசிஷன்ல எதனா தப்பா எடுத்து அதுல நம்ம லைஃப எதனா பாதிச்சிருச்சுன்னா அப்படின்ற அந்த டிசிஷன் மேக் அத்தாரிட்டியில நம்ம கரெக்டா தான் பயணிக்கிறோமான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவர் டிலே பண்ணுவாரே தவிர, கன்ஃபார்மா இதுதான் நம்ம கோல்னு தெரிஞ்சா பண்ண மாட்டாங்க, பொறுமையா இருக்க மாட்டார். அப்போ சனி வக்கம் அவருக்கும் வேலை செய்யுது. ஓகேவாப்பா?